ஸோ சண்டே தான் வந்து வச்சுட்டு போனாங்க அந்த பத்திரிக்கை பாருங்க. ஆமாம், அவங்க சகிதாக்கா வீட்டிலேருந்து வந்து இன்விடேஷன் வச்சாச்சு. ஆமாம், ஸோ இது தூக்கி தோல் மேலே போடுறதுக்கப்புறம் இதை விட அழகான சாரி என்கிட்ட இல்லைன்னு தான் தோணுது. இருக்கும் அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வரும்போது கண்ணில் கண்ணீரோட தான் வருமே. என்ன சரணே, என்ன பண்ணுறீங்க? கள்ளிப்பழம் பறிக்கிறோம். காட்டுங்க என்ன. கள்ளிப்பழம் இப்படிதான் இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ ரோஸு பிங்கிஸ் பிரித்து காட்டணுங்களா? அதுதான் சாப்பிடணும். ஆமாம், இது லைட்டாக பிஞ்சு தான். இது பாருங்க. ஐயோ, கீழே தான் போடுறேன். இதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ இது தெரியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எவ்வளோ பிங்க ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டு தான் பட்டுனுங்க. நாக்கெல்லாம் பாருங்க ரெட் கலர் ஆகிடுச்சு. இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம். நாள் தெரிஞ்சு ஆடிட்டு தெரியுது பிங்க் டார்க் பிங்க் கலர். இங்கே பாருங்க, கையில் விடவே விடாது போல இது. இன்னும் நிறைய பழம் இருக்குது, சுற்றி சுற்றி பார்த்தா பறிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்துக்கன்னா பூ பாருங்க. ஆமாம், இதுதான் அந்த செடி சப்பாத்தி கல்லின்னுவாங்க. பூ தான் இருக்கும், பழம் இவ்வளோவா இருக்காது. இப்போ சீசன் போல் இது. ஸோ இப்போ நிறைய இருக்குது. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களும் நம்ம முந்திக்கலாம்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டேன். போடுங்க, அங்கே ஒரு கையில் வச்சுருக்காரு. சரி வாங்க காட்டுறேன் உள்ளே. அதுக்கப்புறம் போயிட்டு எப்படி சுத்தம் பண்ணி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன். சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பழம் பறிச்சிருக்க சொல்லிட்டு. இதுதான் பறிச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. இங்கே பாருங்க. அம்மா, முள்ளு ஏமாதான் முள்ளு குத்திக்கும் தெரியுதா? நிறைய முள்ளு இருக்கு. வாங்க எப்படி சுத்தம் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடே தீர்த்து, இந்த சைடு தீர்த்துலாம் நல்லா வர வரமா இருக்கிற இடத்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளை மட்டும் வச்சு சறுக்கு தீர்த்துலாம் முள்ளுலாம் கொட்டிக்கும். முள்ளு இருக்கிற இடத்த மட்டும் தீர்த்தலாம். தீத்திட்டா இது உள்ளே ஒரு முள்ளு இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா பழத்தை? ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது முள் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கும், மேலே பொத்துச்சுன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. நானே அவ்வளோ சேஃப்டியாக பறிச்சேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. மனோவுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அது மேலே மட்டும் முள் இருக்காது. மேலே இருக்க முள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சொரப்பான கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னா அந்த முள் வந்து கொட்டிக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பெரிய முள் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு தான் வந்து சாப்பிட்ணும். குழந்தைக்கு கொடுத்தா இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டா இருந்தாலும் சரி, உள்ளே வந்து முள் இருக்கும். அதை பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஆமாம், இது வந்து மோஸ்ட்லி கிராமத்து சைடு நிறையா இருக்கும். ஆமாம், சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து முள்ளுங்க பாரு, இதேதான் இதில் இருக்குது பூ மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார் முள். ஸோ இந்த முள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிங்கிஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஆனால் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கும்பலாக அந்த மாதிரி ஒரு இதுவாக சாப்பிட்டோன்னா லைட்டாக தித்திக்கிற மாதிரி புளிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக பழம் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி கிடச்சிது. இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இல்லை, பிங்க் கலரில் இல்லை, இது க்ரீன் கலரில் இதெல்லாம் காயின்னு சொல்லிட்டு விட்டுலான்னு நினச்சேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் பறித்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஃபுல்லாக பிங்காக இருந்துச்சு. அது பார்த்தோன்னே தான் இருக்கிறதெல்லாம் பறித்து கொஞ்சம் எழுதி பார்த்தோம். கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கை வச்ச இடம் அப்படியே பிங்க் ஆகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி பழத்தை மட்டும் பார்த்து பறிச்சுட்டு வந்தேன். நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அம்மா இங்கே வந்து பாட்டி வீட்டுக்கெலாம் போகல. அங்கே நானும் ரம்யா குணசுந்தரி அப்புறம் ஜெயஸ்ரீ இவங்க எல்லாருமே சரி சுத்தர இடம்லாம் இன்னொன்னெல்லாம் கிடைக்குது, இது கிடைக்குது, அது கிடைக்குது. ஏன்னா நிறைய பழம்லாம் இருக்கும். கள்ளிப்பழம், அப்புறம் சூரப்பழம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் பழம். கேள்விப்பட்டிருக்கேன். சூரப்பழம் அதெல்லாம் செடியிலே இருக்கும். பறித்து சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கையில் பிங்க் கலர், கை வாய் ஃபுல்லாகவே பிங்க் கலர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து எங்கள் ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கூட போகிற ஒரு விசேஷம் ஒன்று நடக்க போகுது. எல்லாருக்குமே தெரியும், சங்கீதாக்காவோட வீடு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சண்டே தான் வந்து வச்சுட்டு போனாங்க அந்த பத்திரிக்கை பாருங்க. ஆமாம், அவங்க சங்கீதாக்கா வீட்டிலேருந்து வந்து இன்விடேஷன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் சொந்தங்கள் அனைவரும் கூடும் விழா. ஆமா, அங்கேயே தான். அது வந்து நம்ம ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா எப்படா ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, எப்படா நம்ம எல்லாம் ஒண்ணா கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப 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 ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வரும்போது கண்ணில் கண்ணீரோட தான் வருமே, அந்த அளவுக்கு ஜாலியா சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விசேஷம்லாம் வரும்போது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கையை கல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். என்னடா எடுத்துட்டு போறது, ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, ஃபங்க்ஷன் போட்டு போகிற மாதிரி என்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம், இல்லை என்ன மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம் செய்யலாம். அது செய்யலாம் மீன் ப்ளவுஸ் தைக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது இப்போ ப்ளவுஸ் தைக்கணும் இல்லை அது எதாவது ரெடி பண்ணணும்னா கிட்டத்தில் போய் ரெடி பண்ண முடியாது. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, சாரீஸ் வந்து காட்டுறேன். எந்த சாரீ கட்டிட்டு போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. ஸோ இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ சொல்லி அவங்க பார்த்த நம்மளே வீடு திறப்பு விழா பண்ண மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், திறப்பு விழா முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு, புதுமனை புகு விழா. சரி பார்க்கமா? பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணியிருந்தேன். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். தாவணி பாவாடை தான். இது ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணியிருந்தேன். வீடியோலேயும் ஒரு டைம் காட்டியிருப்பேன். ஸோ அப்போ வேர் பண்ணது தான். எதுக்குன்னா மனோவோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எடுத்து இப்போ போட்டிருந்தேன். அதோட இது நான் வந்து பார்த்தீங்கன்னா போட வேலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் வந்து இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் கையெல்லாம் வச்சு தைச்சேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமாக அமையிற கலரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். பாருங்க, நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி அதிகமாக எனக்கு இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமையுது. ஸோ இது ஒன்றாச்சா, இதோட தாவணி இருக்குமே இருக்கு, இது பாருங்க. இது வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இந்த இது. ஸோ அதனால் ஆசைப்பட்டு எடுத்தேன். 1 டைம் தான் போட்டேன். பட் இருக்கட்டும், சங்கீதா விசேஷத்துக்கு இதெல்லாம் வேர் பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் எடுத்தது. இது 1 டைம் தான் போட்டேன். இது பொங்கலுக்கு வந்து எங்கள் ஓரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அது வேணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொங்கலுக்கு அமைஞ்சது. மடித்து தான் வைக்கிறேன், எனக்கு மடிப்பே விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கிளாத் அந்த மாதிரி. ஆமாம், நம்ம நார்மல் சேரீலாம் இந்த சில்க் சேரீ பட்டு சேரீலாம் அழகாக பட்டு மடிப்பு வந்துடும். இது மடிப்பு வராது, கலைஞ்சிரும். ஸோ இதுவும் பாருங்க, இந்த கலர் தான் அமைஞ்சுது. நல்லா இருக்கா? சூப்பர். இதுக்கு எல்லாத்துக்குமே சரி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவைக்கு தைச்ச ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புடவைக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். அது நானும் அப்படி தான் பண்ணுவேன். பட் நான் எது எடுத்தாலும் சரி எனக்கு வந்து அந்த மாதிரி பொருத்தமாக அமையவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சேரீ மட்டும்தான், இதோ இந்த ப்ளவுஸ் மட்டும்தான் 2 சேரீக்கு வந்து எனக்கு மேட்ச் ஆச்சு. வேறு எந்த ப்ளவுஸுமே சரி வேறு புடவைக்கு கட்டி பார்க்கலான்னு பார்த்தோன்னா அது இது சுத்தமாக மேட்சே ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இந்த சேரீ இருக்குது. இது நிறைய டைம் நான் கட்டிட்டேன். நிறைய டைம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மயிலெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நிறைய டைம் கட்டிட்டு போயிட்டு வந்தோம்ல இதை. ரீசெண்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் கூட இப்போ கட்டிட்டு போயிட்டு வந்தேன். நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன் இதை. அடுத்து என்ன, ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணது 1 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு, எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த சேரீ. அது ஒரு டைம் தான் கட்டினேன், அதோட அப்படியே இருக்குது. என்னோட ரிசப்ஷனுக்கு எடுத்த சேரீ கூட நான் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் கட்டிட்டோம். ஆமாம், இது வந்து மடிப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. எந்த சேரீன்னு கரெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த தாவணி, அப்புறம் ப்ளஸ் இதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த மாதிரி எது கட்டிட்டு போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதில் இருக்குது. ஒரு டைம் கட்டுறது மட்டும் காமிச்சேன். பாருங்க, மனுக்கும் தனியாக ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கட்டப்பையில் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மேரேஜ் முன்னாடி நிலம் வைக்கும்போது எடுத்து போடுவேன். இதெல்லாம் ப்ளவுஸ் தைக்கணும். ஆமாம், ப்ளவுஸ் தைக்காத புடவை தான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்காத புடவை தான். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு புடவை மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது.
இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தச்சு நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணது. இன்னொரு புடவை மட்டும் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தச்சது. ஸோ ஒரு சேரீலாம் மிஸ் ஆகுது. ப்ளவுஸ் தைக்காத சேரீ மிஸ் ஆகுதா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாக்கா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானும் மனும் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு போனோம் இல்லையா, கல்யாணம் ஆன புதுசில். அப்போ வந்து நான் முதல் வேர் பண்ணிட்டு போன புடவை. அது வந்து நிறைய டைம் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவைலாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ திரும்ப காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் வந்து எவ்வளோ சாரீ வச்சுருக்கேன், இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேனே தெரியலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஒரு டைமு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொலைச்சிட்டியா ஒரு சாரியை? தொலைக்கல, வேர் பண்ணவே இல்லை, எப்படி தொலையும் அது? இந்த சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பற்றி நான் சொல்லணும்னே இல்லை. இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி சங்கீதாக்கா வீட்டுக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து விருந்துக்கு எனக்கு வந்து எடுத்து வச்சு போடவை. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல சரி ஸ்டார்டிங் டைம்லேயே வந்து இதுதான் சங்கீதாக்கா வீட்டு எனக்கு எடுத்து கொடுத்தது சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கும் போது சங்கீதாக்கா வீடு குடி போகிறது அன்னைக்கு நீங்கள் இந்த புடவை கட்டிட்டு போங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மைண்டில் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ப்ளவுஸ்லாம் தைக்கலன்றதுனால நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு, தைச்சு தருவாங்களா? அதை தைச்சிக்கலாம். அதுக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இப்போ துணி எடுத்து வைக்கிறோமே, எல்லாமே ரெடி பண்ணிக்கலான்ட்டு. பார்த்ததோட தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னா மொன்னும் தட்டி போட்டு ஒரு புடவையே எடுத்துட்டு வேணாம் இதுவே தச்சிக்கலாம் சூப்பரா. ஏன்னா அவங்க எடுத்து கொடுத்தது அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நான் எடுத்து கொடுத்த சாரி தானே இது விருந்துக்கு அப்படின்ட்டு வீடியோ அதே கண்டுபிடிச்சாங்க போட்டு தரேன் அப்படி. சரி சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு அக்கா வந்து காட்டி உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு புடவை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த புடவை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபங்க்ஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பல டைம் நினச்சிருப்பேன் அந்த புடவை பார்க்கும்போது ஞாபகம் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற புடவைலாம் பார்த்துட்டு எனக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை கட்டிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ இது தூக்கி தோல் மேலே போடுறதுக்கப்புறம் இதை விட அழகான சாரி என்கிட்ட இல்லைன்னு தான் தோணுது. இதே கட்டிக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே நீ வேர் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் எந்த புடவை கட்டிக்கலான்ட்டு. ஆமாம், நான் இப்போ காமிச்சிருக்கேன். இது காமிச்சல எது நல்லா இருக்குது, எது வந்து வேர் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு. ஆள் இருந்தால் நம்ம உன்னோட சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும், சாரீ பார்க்கணும், ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து சாதாரண விழா இல்லை. ஸோ ரொம்ப எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவ்வளோதான். இந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் எப்போயாவது ஒரு ஒன்று தான் நடக்கும். இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது சொந்தங்கள்லாம் ஒன்றா கூடனாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் மற்ற சொந்தங்க எல்லாரையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா கல்யாணத்தப்போ நாங்கள் ஸ்டேஜில் இருந்ததுனால யாரையும் அவ்வளோ மீட் பண்ணி பேச முடியல. ஆமாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மேரேஜில் வந்து பார்த்தோம், பேசணும். அதோட ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குணசுந்தரி மேரேஜ் தான் நாங்கள் எல்லாமே ஒன்றா கூடணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து சங்கீதாக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றா கூட போகிறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.